அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 செப்டம்பர் மாதம் பிறக்க போகுது இல்லைங்களா. செப்டம்பர் மாதத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வளவு சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அவங்க வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரி விஷயத்தில் ஏற்றங்கள் நடைபெற போகுது, சில சண்டை சச்சரவுகள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடைபெறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், சரிங்களா. இந்த செப்டம்பர் மாதத்தில் சிம்ம ராசி அன்பர்களினுடைய திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், கல்வி, ஆரோக்கியம், தொழில் இதெல்லாம் எவ்வளவு சிறப்பாக அமைய இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் மாதம் நிறைவடைந்து செப்டம்பர் மாதம் தொடங்க இருக்கு இல்லைங்களா. இந்த செப்டம்பர் மாதத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், உண்டான பரிகாரங்கள், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகிறது வழக்கம். அப்படி இருக்கையில் இந்த கிரக மாற்றமானது சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்துங்க. இந்த செப்டம்பர் மாதத்தில் பல்வேறு கிரகங்களினுடைய முக்கிய பயிற்சிகள் நடைபெற இருக்குது. அந்த வகையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமோகமான பலன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசியினரை பொறுத்தளவில் அஷ்டம சனியை நீங்கள் மறந்துடுங்க. 4 கிரகங்களால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகுது. சிம்மராசிக்காரங்களுக்கு மாதத்தினுடைய முதல் பகுதி முழுவதுமே சூரியன் உங்கள் ராசியில் வலுவாக இருக்கிறாருங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது இரண்டுமே உங்களுக்கு ஒரு யோகமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் மாதத்தினுடைய முதல் பகுதியில் சுக்கிரனால் அடிக்கடி பயணங்கள், செலவுகள் அதிகமாக இருக்கும். வீடு வாங்கிறது, வண்டி வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, இந்த மாதிரியான வீடு சார்ந்த, மனை சார்ந்த, பெண் குழந்தைகள் சார்ந்த செலவுகளை செய்து வருவீங்க. பணவரவும் ஒரு அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அஷ்டம சனி உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் மறந்தே விடலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். 1.5 ஆண்டு காலத்துக்கு அஷ்டம சனி செயலற்று இருக்குங்க. எதிர்மறையான விஷயங்கள் தெரிந்தாலும் சமாளித்து செல்லுவீங்க. அடிக்கடி நல்ல பயணங்களை செய்வீங்க. அதன் மூலமாக நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். செலவுகள் இருந்தாலும் அதற்கு ஏற்றவாறு வருமானங்களும் இருக்குங்க. பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. மாதத்தினுடைய 15ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் மாறுவதும் குருவின் பார்வையில் இருக்கிறதும் முயற்சிகள் அனைத்தும் பலிக்கும் தன்மை உண்டாகும். நல்ல அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. தெற்கு திசையில இருந்து லாபங்கள் வரும் தன்மை இருக்குது. மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டடம், நெருப்பு, பூமி போன்ற துறைகளில் இருப்பவங்களுக்கு 45 நாட்களுக்கு அமோகமான காலகட்டம். செம்மண் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கும். செவ்வாய் நல்ல வலிமையான அமைப்பில் இருக்கிறதுனால தம்பி தங்கைகளிடமிருந்து வந்த கஷ்டங்கள் விலக போகுது. நல்ல அறிமுகங்கள் கிடைக்க போகுது. அரசு வேலை, கலைத்துறை போன்றவற்றில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சோசியல் மீடியாவில் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அதற்கேற்ற நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். யோகாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு வலிமையாக இருக்கும். சுப மாதமா இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமா சிம்மராசி என்பவர்களுக்கு அமைஞ்சிருக்குது. மாற்றமும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிறைய பலன்களை உண்டாக்க போகுது. ஒரு சிக்கலான, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட சுமூகமான ஒரு அமைதியான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு அருமையான அன்பர் தான் சிம்மராசி அன்பர்கள். அப்படி இருக்கையில் இந்த மாதத்தில் அவங்களுக்கு பணவரத்துக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்களில் நல்ல முடிவு உங்களுக்கு சேருங்க. பெண்களை பொறுத்தளவில் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான சூழ்நிலை உண்டாக போகுது. நீங்கள் வெளியூர் பயணம் செல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கி குவிப்பீங்க. நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டு நன்மை நடக்க இனிமே
உத்தியோகம் எடுப்பீங்க. பண வசதி கூடும். குழந்தைகள் நல்ல அக்கறை காட்டுவீங்க. அவர்களிடத்துல அன்பும் அதிகரிக்கும். மகம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவுல இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் விலக போகுது. கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது. ஆர்டர் பிடிக்கிறதுல இருந்த கஷ்டம் குறையும். உத்தியோகத்துல இருப்பவங்களை பொறுத்தளவுல எளிதாக பணிகளை செய்து முடிப்பீங்க. மேலதிகாரிகளிட்ட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். பாராட்டுகளும் குவிய போகுது. பூரம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவுல இந்த மாதம் பாதியில நின்ற வீடு கட்ட பணி, வீடு வாங்குற பணி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைவடையும். சிலர் புதிய வீட்டிற்கு குடி புகுவீங்க. கணவன் மனைவிக்கிடையில திடீரென்று கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகள் கல்வியில முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை செய்வீங்க. உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவுல இந்த மாதம் மற்றவர்களிடத்துல கவனமா பேசுறது ரொம்ப நல்லது. அவங்க கிட்ட கருத்து வேறுபாடு வராம நடந்துக்கோங்க. வீண் அலைச்சல் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மாணவர்களை பொறுத்தளவுல கல்வியில முன்னேற்றம் அடையறதுக்கு தேவையான உதவிகள் அவங்களுக்கு கிடைக்கும். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்தளவில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஞாயிறு, புதன், வியாழன். உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வணங்கி மனதார வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா தடைகளுமே நீங்கி உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும். உங்கள் மனதில் தைரியம் பிறக்கும். எல்லா தீமைகளும் உங்களை விட்டு ஓடிவிடும். நன்றி, வணக்கம்.